வணக்கம் மக்களே, வெல்கம் டு டிஎன் கவர்மெண்ட் ஜாப்ஸ். நமக்கு இன்றைக்கி ஜாப் வேக்கன்சிஸ் எங்கேருந்து வந்திருக்குன்னா இன்டெலிஜென்ஸ் பியூரோ, அதாவது உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் உளவுத்துறை, அங்கேருந்து தாங்க நம்மளுக்கு ஜாப் வேக்கன்சிஸ் வந்திருக்கு. என்ன போஸ்டிங் இவங்க வந்து ரெக்வயர்மெண்ட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா செக்யூரிட்டி அசிஸ்டன்ட், அந்த போஸ்டிங்கை ரெக்வயர்மெண்ட் பண்ணுறாங்க. மொத்தம் ஆல் இந்தியா வேக்கன்சிஸ் பார்த்தீங்கன்னா 4987 வேக்கன்சிஸுங்க. இதுக்கு நீங்கள் ஃப்ரெஷராக இருந்தாலே போதும், உங்களுக்கு எந்த விதமான எக்ஸ்பீரியன்ஸ் வேண்டாம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இது பர்மனன்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப் தாங்க. இதுக்கு நீங்கள் மினிமம் 10th பாஸ் பண்ணியிருந்தாலே போதும் எலிஜிபிலிட்டிங்க. 38 மாவட்டத்தை சேர்ந்த ஆண்கள் மற்றும் பெண்கள் இருப்பாளருமே வந்து அப்ளை பண்ணிக்கலாம். வாங்க இதை பற்றி கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் பார்க்க போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் ஒன்றும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. அப்போ தான் நம்ம போகிற வீடியோஸ் உடனுக்குடன் உங்களுக்கு ரீச் ஆகும். ஸோ நம்ம தமிழ்நாட்டுக்கு எவ்வளோ வேக்கன்சிஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 285 வேக்கன்சிஸுங்க. அதாவது சீரியல் நம்பர் 9ல் பாருங்கள், சென்னைன்னு போட்டிருக்கு இல்லைங்களா, அதுதான் நம்ம தமிழ்நாட்டோட வேக்கன்சிஸ். 285 வேக்கன்சிஸை அவங்க வந்து கம்யூனிட்டி வைஸாக ஸ்ப்ளிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. யூஆருக்கு 172 வேக்கன்சிஸ், ஓபிசிக்கு 31 வேக்கன்சிஸ், எஸ்சிக்கு 51 வேக்கன்சிஸ், எஸ்டிக்கு 2 வேக்கன்சிஸ், இடபிள்யூசிக்கு 29 வேக்கன்சிஸ் அப்படின்னு சொல்லிட்டு 285 வேக்கன்சிஸை அவங்க வந்து கம்யூனிட்டி வைஸாக வந்து ஸ்ப்ளிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு குரூப் சி கேடர் தாங்க, நான் கெசட்டு. இதற்கு ஆரம்பகட்ட சம்பளமாக பேசிக் பேவாக 21,700 அவங்க வந்து சொல்லியிருக்காங்க. இது கூட சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து கொடுக்குற எல்லா அலவன்சஸுமே உங்களுக்கு அடிஷ்னல் பெனிஃபிட்டாக வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் 20% ஸ்பெஷல் செக்யூரிட்டி அலவன்ஸ்ன்னு சொல்லி உங்களுக்கு அடிஷ்னல் பெனிஃபிட்டாக கொடுக்குறாங்க. இது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஹாலிடேஸில் ஒர்க் பண்ணாலும் அதுக்குமே வந்து அவங்க வந்து சேலரி வந்து பேமெண்ட் பண்ணிவிடுவோம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பேசிக் பேவாக எல்லாத்தையும் கூட்டி கழிச்சு பார்த்தா ஆரம்பகட்ட சம்பளமாக உங்களுக்கு குறைஞ்சது 35,000 உங்களுக்கு வந்து சேலரி வரும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இதுக்கு நீங்கள் மினிமம் 10th பாஸ் பண்ணியிருந்தாலே போதும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கு வந்து நீங்கள் வந்து நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் வச்சிருக்கணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. நீங்கள் தமிழ்நாட்டிலேருந்து அப்ளை பண்ணுறீங்கன்னா நீங்கள் தமிழ்நாட்டில் என்ன ஊரில் பிறந்தீங்க அந்த நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் எல்லாருக்குமே இருக்கும் அது. ஸோ அதை பற்றி நீங்கள் ஒரி பண்ணதில்ல, அது இருக்கணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஷார்ட் நோட்டிஃபிகேஷன் தான், மிக விரைவில் வந்து ப்ரீஃபான நோட்டிஃபிகேஷன் வரும் அப்படின்னு நம்ம வந்து எதிர்பார்க்கலாம். ஒன்ஸ் அவங்க டீட்டெயிலான நோட்டிஃபிகேஷன் கொடுத்துட்டாங்கன்னா உங்களோட சிலபஸ்ஸு, எக்ஸாம் டேட்டு, டைம் டேபிள் எல்லாமே வந்து டீட்டெயிலாக வந்து உங்களுக்கு வந்து எல்லாமே ப்ரீஃபாக அவங்க வந்து கொடுத்துருவாங்க. ஸோ அதை பற்றி கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் நான் அது வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு கண்டிப்பாக நான் வந்து அப்டேட் பண்ணுறேன். அதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. நான் கண்டிப்பாக வந்தவுடனே உங்களுக்கு வந்து வீடியோ வந்து போடுறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் சப்போர்ட் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் மற்றும் உங்கள் நண்பர்களுக்குமே தெரிவிங்க.